அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்து சென்னையின் ஆடிட்டர். நான் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் ட்ரஸ்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். நாம இன்னைக்கு பார்க்க உள்ள தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அப்படிங்கிறத பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து 2017 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஜூலை மாதம் 2017. இது வந்து யாராருக்கு அப்ளிகபிள் இல்லை மேண்டேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து யாருடைய டர்ன் ஓவர், அதாவது சேல்ஸ் 40 lakhs அதிகரிக்கும் போது அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி. அது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து மேண்டேட்டரி கிடையாது. அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லைங்களா, எங்க மாதிரி ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. இதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மிசோரம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு டர்ன் ஓவர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. மேண்டேட்டரி இவங்களுக்கெல்லாம் அந்த டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும். மற்றவங்களுக்கு தேவையில்லை. வாலண்டரி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஜிஎஸ்டி எடுத்துட்டோம்னா அவங்க வந்து மந்த்லியோ குவார்டர்லியோ ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு இண்டிவிஜுவல் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, தனக்கு வந்து ஜிஎஸ்டி தேவைப்படுது அப்படிங்கும்போது அவருடைய பேன், ஆதார், ஃபோட்டோ, இபி பில், ஆஃபீஸுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாமே அவர் வந்து சப்மிட் பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ட்டு லேட்டஸ்டாக செப்டம்பர் மந்த்லேருந்து பாரத பிரதமர் அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த போனஸ் அப்படின்ட்டு, தீபாவளி போனஸ் அப்படின்ட்டு. இப்போ வந்து பீரியட் வந்து ஷார்டன் பண்ணியிருக்காங்க. வித்தின் டூ டேஸ், அதாவது 48 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு ஜிஎஸ்டி இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் வந்து வித்தின் ½ an hourல கூட நமக்கு கிடைக்குது. பட் அவங்க மேக்ஸிமம் பீரியட் சொல்லியிருக்கிறது வந்து 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது இது வந்து டிலே ஆகும். அதாவது ஆதார் பேஸ் பண்ணி, ஆதார் ஓடிபி பேஸ் பண்ணி தான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சில பேருக்கு வந்து ஆதார்லேயும் பேன் கார்ட்லேயும் நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ மிஸ்மேட்ச் ஆகும்போது அவங்க அந்த ப்ராக்டிக்கல் இது வந்து இஷ்யூ வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிடும். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம எப்படி வந்து ஃபைல் பண்ணுற போகிறோம், ரிட்டர்ன் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறது. மந்த்லி ஃபைல் பண்ணலாம், குவார்டர்லி ஃபைல் பண்ணலாம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். ஒன்று ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர், ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1க்கு வந்து டியூ டேட் பார்த்தீங்கன்னா 11th மந்த்லி பண்ணுறவங்களுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி பண்ணுறவங்களுக்கு 30th, அதாவது 13 எவரி குவார்டர் ஆர் மந்த் அப்படின்ட்டு வரும். இதே ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணும்போது 20th ஆஃப் எவரி மந்த் எல்லாத்துக்குமே, அதாவது குவார்டர்லி பண்ணுறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கும் சரி, மந்த்லி பண்ணுறவங்களுக்கும் ஒரே டியூ டேட் தான். இதில் வந்து காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் அப்படின்னு ஒரு இது இருக்குது. காம்போசிஷன் டேக்ஸ் பேயருங்கிறது அவங்க யாருன்னா, அதாவது அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் ப்ரீசீடிங் ஃபினான்சியல் இயர், அதாவது முந்தின வருஷத்துக்கு, இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயர்னா அதாவது முந்தின வருஷத்துல அவங்களுடைய டர்ன் ஓவர் 1.5 crore அதிகம் இல்லாமல் இருந்தால், அதாவது அதுக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் டேக்ஸ் பேயர், ஏன்னா அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் கட்டினா போதும். நீங்கள் சேல்ஸ்க்கோ சரி சர்வீசஸ்க்கு 1% கட்டினா போதும். அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நாம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம ஜிஎஸ்டி பே பண்ணணும். அந்த ஜிஎஸ்டியை இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிம்ல. அது வந்து அவங்க அவைல் பண்ண முடியாது. அதாவது அவங்க பே பண்ணுறோம் இல்லையா, நாம் சேல் பண்ணும்போது ஒரு ஜிஎஸ்டி கஸ்டமருக்கு வந்து கலெக்ட் பண்ணி பே பண்ணுவோம். அது வந்து ஃபைல் பண்ணும்போது அந்த கிரெடிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண கிரெடிட்டை நாம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. நம்ம 1% கேஷாக தான் பே பண்ணி ஆகணும். இதுதான் அதனுடைய காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டேக்ஸ் பேருக்கு அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஏன்னா 1% தான். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 0%, 5%, அப்புறம் 12%, 18% அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் 1%ங்கிறது ஒரு நாமினல் அமௌண்ட் தான் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு
கோடு வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச்எஸ்என் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மிக்சர் இருக்கு இல்லையா, ஃபுட் ஐட்டம், அதில் மிக்சருக்கு ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தனியாக, அதாவது கேட்ரிங் சர்வீசஸ் போனால் அதுக்கு ஒரு கோடு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி, அது ஒரு ஆடிட்டர்கிட்டையோ ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்கிட்டையோ போனோம் ஃபீஸ் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களே பண்ணுவாங்க. தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் கிட்ட போகும்போது உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்எஸ்என் கோட் தப்பாக போட்டாலும் பெனால்ட்டி லெவி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய சார்ஜஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஹியூஜ். ஒரு 100 ரூபாய் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 1000மோ 10,000மோ 5000மோ பே பண்ற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு டாக்ஸ் கன்சல்டண்டா பார்த்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கன்சல்ட் பண்ணி யாரா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு டாக்டர் கிட்ட போனாதான் நம்மளுடைய உடல் என்ன இருக்குன்னு நம்ம இது பண்ண முடியும். நாமளே யூடியூப் பார்த்து இது பார்த்து டேப்லெட் வாங்கணும், அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட போனாலும் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் வந்து கிளியரா கிடைக்கும். ஏன்னா அதே மாதிரி பார்த்தோம்னா சில யூபி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பும் போது நாம அதுக்கான ரிப்ளை வந்து வித்தின் டியூ டேட்டுக்குள்ள அவங்களுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை கொடுப்பாங்க, 2வது முறை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தும் நாம அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணல அப்படிங்கும்போது அவங்களே வந்து ஒரு பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படி அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு அவங்களே ஒரு அசைன் பண்ணி இது எல்லாமே நாம வந்து பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று கடனாக தான் வாங்கியிருப்போம், சேல்ஸ் மூலயமாவும் நடந்திருக்கும். இதெல்லாம் நாம அவங்களுக்கு இதுதான் சேல்ஸ், இது வந்து கடனா வாங்கினது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட கொடுத்தாதான் அவங்க அதை வச்சுதான் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒண்ணுமே கொடுக்காத பட்சத்துல அவங்களா செல்ஃபா ஒரு அசஸ்மெண்ட் போட்டு இதுதான் நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ், ஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட், பெனால்டி இதெல்லாமே வரும். அதனால எந்த ஒரு நோட்டீஸ் வந்தாலும் பயப்படாம தெளிவா பார்த்து ஒரு கன்சல்டன்ட்கிட்டே ஒரு ஆடிட்டர்கிட்டயே போயிட்டு அதை கொடுத்து என்னன்னு பார்த்து அதுக்கான ரிப்ளை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம அதை ஒமிட் பண்ணும்போது தான் இதனால டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாமே வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி அப்படின்னு இருக்கு. ஐடிசி அப்படின்னா என்னன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். நாம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, நாம வந்து ட்ரேடரா இருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சரரா இருக்கலாம், இல்ல சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கலாம். இப்போ மேனுஃபேக்சரர் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான பே பண்ணி தான் அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணி தானே எடுக்கிறாங்க. இந்த ஸ்டாக் எல்லாம் வரும்போது அதுக்கு அவங்க திருப்பி அந்த மேனுஃபேக்சர் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸ் கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது அவங்க டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ணதை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவோம். பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஐடிசியை எவ்வளவு இருக்கோ அதை நம்ம சேல் பண்ண வேண்டியதுல இருந்து லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் மட்டும் கேஷாக அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணால் போதும். இதுதான் ஐடிசி அப்படிங்குவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு இருக்கு. இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னா என்ன? அதாவது இன்எலிஜிபிள் ஐடிசிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து கார் வாங்குவோம், ஆனா நமக்கு அந்த கார் வந்து பர்சனல் யூஸ்க்கு வாங்குவோம், அது வந்து இன்எலிஜிபிள். ஏன்னா அது வந்து நமக்கு பிசினஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தாதான் அது வந்து எலிஜிபிளா வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்போ வாங்கணும், பிக்கப் அந்த மாதிரியான இது, அது வந்து நம்ம பர்சனல் வாங்கும்போது வராது. அதுக்கு இன்சூரன்ஸோ ரிப்பேரோ பண்றது செலவு எல்லாமே நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியாது. அதே பிசினஸ்க்கு அந்த அசட் நம்ம அந்த கேபிட்டல் குட்ஸை யூஸ் பண்ணும்போது அதுல வர்ற கிரெடிட்டை நாம வந்து பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம இன்புட் கிரெடிட் எடுத்து நாம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐடிசி பொறுத்த வரைக்கும் நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ். இது வரைக்கும் ஆலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேல் நான் பேசுகிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.